அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிரு என்கிறார். நாங்கள் கொண்டிருக்கிற நோக்கத்தில் அழுத்தமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எங்கள் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அதைவிட வலிமை வேறு என்ன வேண்டும்? என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் எங்களை நம்புங்கள். இந்த பிள்ளைகளை உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நிலத்தில் கொண்டு வருவோம். இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்று எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள், குரலற்ற மக்கள், எல்லா மக்களுக்குமான விவசாயிகள், மாணவர்கள், மீனவர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர் தோழர்கள் எல்லாருடைய குரலாகிலே எங்கள் பிள்ளைகளின் குரல் ஓங்கி ஒலிக்க இந்த மைக்கு சின்னத்திலே நீங்கள் வாக்கு தர வேண்டும். எங்களை பெற்ற பெரியோர்களே, தாய்மார்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, ஏ மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. அந்த மாற்றத்தை தரப்போற ராசாக்கா, அந்த மாற்றத்தை தரப்போற ராசாக்கா, அந்த கட்சி பார்த்து ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். எங்க மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ராசாக்கா, மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ராசாக்கா. உண்மைக்காக, நேர்மைக்காக, தூய்மைக்காக, எளிமைக்காக, நம் இன தொன்மைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக மாற்றத்தை நிறுவ துடிக்கும் தலைமைக்காக மைக் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். எண்ணத்தில் இனத்தின் வலிதாங்கி நிற்கிற இந்த பிள்ளைகள் ஒளிவாங்கியை சின்னமாக கொண்டு வந்திருக்கிறோம். என் அன்பு பெருமக்களே, என் அருமை தமிழ் சொந்தங்களே, மறக்காமல் ஏப்ரல் 19 நடக்கிற தேர்தலிலே வாக்கு பெட்டியிலே மைக்கு சின்னத்தில் அழுத்தி உங்கள் மகத்தான வாக்கை செலுத்தி எங்களை வெல்ல வையுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, மானமிக்க தமிழ் மண்ணின் வெற்றி. மண்ணின் வளம் காக்க, நிலம் காக்க, பலாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நம் மொழி காக்க, இனம் காக்க, மக்களின் நலம் காக்க மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள். என் அன்பு தங்கை எழில் அரசி, மான மறவர்கள் மருதர்வர்களின் வழி வந்த வீரப்பெரும் பேத்தி வேலு நாச்சியாரின் மறுவடிவமாக இந்த மண்ணிலே அவளை வார்த்து வளர்த்து எடுக்கிறேன். அவர்கள் வாளேந்தி போர் புரிந்தது போல, வில்லேந்தி போர் புரிந்தது போல, வேலேந்தி போர் புரிந்தது போல சொல் கொண்டு எதிரிகளை தாக்கி இன பகைவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்பால் என்கிற உறுதியை தருகிறேன். என் தங்கை எழிலரசி அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். சிவகங்கை மண் நான் பிறந்த மண்ணிலிருந்து மகத்தான அரசியல் புரட்சி தொடங்கியது என்ற வரலாற்று பெரும்பதிவை நீங்கள் ஏற்படுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.